நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ப்ராம்ப்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெம்ப்ளேட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். இந்த டெம்ப்ளேட் ப்ராம்ப்டிங்னா நம்ம சாட் ஜிபிடியோ அல்லது எனி அதர் ஏஐ டூலுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குறோம். அதாவது இந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதனால ஈஸியா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். இதுதான் அந்த டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடிக்கு ஒரு ரோல் அசைன் பண்றோம். யூ ஆர் an experienced ஸ்கூல் டீச்சர். உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. That means you are asking the chat GPT to act as a teacher. அப்புறம் டாஸ்க் என்ன, லெசன் பிளான், அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் டாபிக் என்ன டாபிக், அந்த டாபிக், அப்புறம் கிளாஸ் லெவல் டாபிக் வாட் எவர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டெம்ப்ளேட் ப்ராம்ப்ட்க்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டா, we are instructing the artificial AI டூலுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல டெம்ப்ளேட்ல நான் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்க ஒரு லெசன் பிளான் எழுது அப்படின்னு சொன்னாலே அது எழுதும். ஆனா நம்ம அதுக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப அதை பெர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டு அது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லெசன் பிளான் எடுத்து நம்ம சாட் ஜிபிடில கொடுக்குறோம். இப்ப நம்ம சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டோம். ஒரு ஓபனா ஒரு இது அதுல இத அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுக்குறோம். நல்லா பாருங்க, நம்ம நார்மலா சாட் ஜிபிடில ஒரு சேட்டிங்கை மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஆனா இப்பதான் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்கு எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லாமே ரைட்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் எல்லாமே ரைட்டு. இப்ப நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, டாபிக் கொடுக்கணும். என்ன டாபிக் கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராவிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் லெவல் நான் கொடுக்கணும். 9th கிளாஸ். ஸ்டாண்டர்டு. மற்ற லேர்னிங் அப்ஜெக்டிவ் எல்லாமே அதுவே எழுதிக்கும். மற்ற எல்லாமே ரைட்டு. அப்போ இதை கொடுத்துட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம் கேட்டோம்னா, அதுக்கு கமெண்ட கொடுக்குறோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு பெர்ஃபெக்டா ஒரு டீச்சர் எப்படி ஒரு லெசன் பிளான் எழுதுவாங்களோ அதே மாதிரி அது பண்ணிருப்பாங்க. கிளாஸ் லெவல் 9th ஸ்டாண்டர்ட். நான் கொடுத்தது 2 தான். ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தேன், இந்த டெம்ப்ளேட்ல எழுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் லெவல் கொடுத்தேன், அப்புறம் டாபிக் கொடுத்தேன். அவ்வளவுதான். நீங்களே பாருங்க, லேர்னிங் அப்ஜெக்டிவ் 3 to 5 பாயிண்ட், கரெக்டா 5 பாயிண்ட் எழுதிருக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அதுல அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன், ஐடென்டிஃபை, ரிலேட். அப்ப அந்த நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமில என்னென்ன வெர்ப், ஆக்ஷன், வெர்ப் யூஸ் பண்ணுவோமோ அந்த வெர்பை தான் இது பயன்படுத்தி இருக்கு. ஏன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அதுக்கு தெரியும். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன். நம்ம இதுல நிறைய ஸ்கில் படிச்சிருப்போம். அதாவது மைக்ரோ டீச்சிங்ல படிச்சிருப்போம். இந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டாபிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்னன்னு கேட்டா நம்ம ஜெனரலா கேள்வி கேட்போம். அதான் அது பண்ணிருக்கு. அது கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது பதிலும் அதே சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் டீச்சிங் மெத்தட், லெக்சர், டிஸ்கஷன், 4 மெத்தட் அது யூஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர் எய்டு, என்னென்ன எய்டு யூஸ் பண்ணணும். நீங்க இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய லெசன் பிளான் புரட்டி பாருங்க. நீங்க இதுல எழுதியிருக்கிற எல்லாமே அதுல இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டி, அப்புறம் டிஸ்கஷன் கொஸ்டின், அதுக்கப்புறம் லெசன் பிளான்ல இவ்வளவுதான் இருக்கும். ஆக்சுவலா டீச் பண்றப்ப கிளாஸ்ல நிறைய டீச் பண்ணுவோம். ஆனா லெசன் பிளான் அப்படிங்கிறது இட்ஸ் சிம்பிள் பிளான் ஒன்லி. அப்புறம் 2-3 கேள்வி வேற கேட்டிருக்கு. எவாலுவேஷன்ல வாட் இஸ் கிராவிட்டி, ரிட்டன் கொஸ்டின். அதே மாதிரி என்னன்னு கேட்டோம்னா எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம். ஸோ யூ இமேஜின், இப்போ ஒரு பெர்ஃபெக்டா அது எப்படி ஒரு லெசன் பிளான் எழுதணுமோ அதே மாதிரி எழுதிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இதே லெசன் பிளான் எடுத்து அடுத்து என்ன பண்றோம், இன்னொரு டாபிக் நம்ம கொடுக்க போறோம். இன்னொரு டாபிக் நான் கொடுக்குறேன். அது என்னன்னா, நான் 11th நான் கொடுக்குறேன். என்னன்னா லெசன் பிளான்
டாபிக் வந்து என்ன டாபிக் கொடுக்கலாம்? 11th வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் கொடுக்குறேன். ரைட்டா? அதே மாதிரி கிளாஸ் வந்து 11th standard. That's it. So the template that I have given. Now let us see what happens. So it has taken the level up to 11th standard. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட இதெல்லாம் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். என்னன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டரி, மல்டிமீட்டர், ஷார்ட் வீடியோ, பிளாக் போர்ட் டயக்ராம், அப்ப என்னென்ன நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், டீச்சிங் எய்ட் எடுத்துட்டு போகணும். அப்புறம் வாட் ஆர் த ஆக்டிவிட்டி, அப்புறம் அசஸ்மெண்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். நீங்க 11th அந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதுல இருக்கும். ரைட்டா? அப்ப இதை விட எக்ஸாக்டா பண்ணணும் அப்படின்னா நோட் புக் எல்எம்ல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த சாப்டர் கொடுத்தா அந்த பர்டிகுலர் சாப்டருக்கு மட்டும் கொடுக்கும். ஜெனரல் ஏஐ டூல்ல போனீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாவோ கொஞ்சம் குறைச்சலாவோ இருக்கும். ஸோ எக்ஸாக்டா வந்து 11th வந்து ஒரு லெசன் பிளான் எக்ஸாக்டா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதே டெம்ப்ளேட்லயே அது போட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு த டெம்ப்ளேட் மாடல் ஆஃப் த ப்ராம்ப்டிங். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க இந்த டெம்ப்ளேட் மாடல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி நிறைய ப்ராம்ப்டிங் மாடல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர்ற வீடியோல பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இப்ப இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.